துறையில் எந்த ஒரு கமிஷனும் பெறப்படவில்லை. அதிமுக ஆட்சி காலகட்டத்தை விட திமுக ஆட்சி காலகட்டத்தில்தான் ஏராளமான நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன என மதுரையில் அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். மதுரை ஜெய்ஹிந்த்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய பாரதியார் ரோட் பகுதியில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட அமைச்சர் மூர்த்தி பூமி பூஜை பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், பொதுவாக அரசியல் பேசக்கூடாது என்றுதான் நான் நினைப்பேன். ஆனால் தற்போது பேசக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது. யாரை கேட்டாலும் எதற்கெடுத்தாலும் அமைச்சர் மூர்த்தி மூர்த்தி என்று சொல்லும் வேளையில் நானும் பேசிதான் ஆக வேண்டும் என்று தன் பங்கிற்கு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிக்காட்டினார். திமுக ஆட்சியில் மக்களின் அடிப்படை தேவைகளை படிப்படியாக செய்து வருகின்றோம். குடிநீர் இணைப்பு முடிந்தவுடன் தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தற்போது ஜெய்ஹிந்த்புரம், பழங்காநத்தம், மாடக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரும். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு அடிப்படை தேவைகளும் அதிமுக ஆட்சியில் நடைபெறவில்லை. எடப்பாடியார் பிரச்சாரத்தை போது தெரிவித்தார். பதிவுத்துறையில் ஒரு பத்திரத்திற்கு 10% புறப்படுவதாக 10% பெற்றார்கள் என்றாலும் அவர்தான் அதை கூற முடியும். பொதுமக்கள் மட்டுமல்ல, அவர்களது கட்சி சார்ந்தவர்களும் பதியத்தான் செய்கிறார்கள். எந்த பத்திர அலுவலகத்தில் 10% லஞ்சம் பெறப்படுகிறது என்பதை அவர் கூற வேண்டும். 4 பெண்களை வைத்துக்கொண்டு ஆடி யூடியூபில் அவர்கள் இதற்கு தான் நாங்கள் வாக்கு செலுத்தினோமோ என்று கேள்வி எழுப்பினர். கடந்த கால ஆட்சிகளிலே நடைபெற்ற போது பத்திரப்பதிவு துறையில் எவ்வளவு சீக்கிரம் பதியப்பட்டது என்பதை கூற வேண்டிய காலகட்டம் வந்தால் நிச்சயம் நான் அதை கூறுவேன். சிபிஐ வழக்குகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அது குறித்து விரிவாக நான் சொல்ல விரும்பவில்லை. எந்த வருடம் எந்தெந்த இடங்கள் பத்திரம் பதிவு நடைபெற்றது என்பது குறித்த விவரங்கள் என்னிடம் இருக்கிறது. திமுக ஆட்சியில் எந்த நிலமும் இது போன்ற பதிவு செய்யப்படவில்லை. எந்த ஒரு சார்பு பதிவாளர்களோ தவறு செய்திருந்தால் சுட்டிக்காட்டினால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும். அரசியல் பண்ண வேண்டும் என்ற காரணத்திற்காக எதை வேண்டுமானாலும் சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடாது. எப்போது பார்த்தாலும் மதுரையில் என்ன செய்திருக்கிறார்கள் என்று கேட்கும் இவர்களுக்கு பதில் கூற விரும்புகிறேன். 8000 கோடி நலத்திட்ட உதவிகள் செய்து இருக்கிறோம். குறிப்பாக மேற்கு தொகுதியில் 300க்கும் மேற்பட்ட நலத்திட்ட உதவிகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இணைப்பு பாலங்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை திமுக அரசு தமிழகத்துக்கு செய்து வருகிறது. 8000 கோடி ரூபாய் அளவிற்கு பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக குடிநீர் குழாய், தார் சாலை உள்ளிட்டவைகள் அமைக்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. நகராட்சித்துறை அமைச்சர் அடிக்கல் நாட்டிய நிலையில் தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட உயர்மட்ட தொட்டிகள் 90% பணிகள் நிறைவடைந்து விட்டன. மதுரை மாநகர் மட்டுமல்ல, சேடப்பட்டி, திருப்பரங்குன்றம் என எந்த பகுதியாக இருந்தாலும், குறிப்பாக உசிலம்பட்டியாக இருந்தாலும், மேலூர் ஆக இருந்தாலும் அத்தனை குடிநீர் இணைப்புகளுக்கான பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மேலமடை பாலம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வரக்கூடிய பாலம் என அனைத்து பாலங்களுக்குமான பணிகளும் மும்முரமாக திமுக அரசின் காலகட்டத்தில்தான் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கு முன்னர் 8000 முதல் 9000 கோடி ரூபாய்கள் தான் இருந்தன. ஆனால் தற்போது திமுக அரசு வந்ததற்கு பிறகு பல்லாயிரம் கோடி ரூபாய் பத்திரப்பதிவு துறை மூலம் ஈட்டப்பட்டு வருகிறது. எந்த கட்சி கூட்டம் நடத்தினாலும், எந்த கட்சி நிகழ்ச்சி நடத்தினாலும் நாங்கள் கண்டுகொள்வது கிடையாது. நடுரோட்டில் நின்றுதான் பேசினார்கள். நாங்கள் எதையுமே கண்டுகொள்வதில்லை. தற்போது மக்களுக்கு தேவையான திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் விளம்பரத்திற்காக சொல்லவில்லை. நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூற வேண்டிய நிலையில் ஊடகத்துறை நண்பர்கள் எங்களுடன் தான் இருக்கிறீர்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் காலையில் முதல் மாலை வரை அத்தனை மக்களுக்கு தேவைப்படக்கூடிய மனுக்களை பெற்று அதற்கான தீர்வுகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் ஒரு அற்புதமான திட்டம். கலைஞர் உரிமை தொகை கொடுத்திருக்கின்றோம். தகுதி உள்ளவர்களுக்கு விடுபட்டிருந்தாலும் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம். அரசியலை பேசுவது முக்கியமல்ல, அதை செயலில் காட்ட வேண்டும். வரும் சட்டமன்ற தேர்தலில் என்ன முடிவு என்பதை நீங்கள் பாருங்கள். நாங்கள் எந்த பில்டப்பும் செய்வது கிடையாது. செல்லூர் ராஜ் பணம் போனதற்கு மூர்த்தி தான் சப்போர்ட் செய்து என்று சொல்கிறார்கள். நான் எந்த காவலினையும் சென்றேன்? அவர் வேலையை பார்க்கிறார், நான் என் வேலையை பார்க்கிறேன். எங்கள் வேலைகளை பார்ப்பதற்கு எங்களுக்கு நேரம் பத்தவில்லை. நாங்கள் அந்த வேலைகளை பார்த்து வருகிறோம். வரும் 18ஆம் தேதியிலிருந்து மடக்குளம், பொன்மைக்கு மீண்டும் தண்ணீர் வரும். மேலூருக்கான கால்வாய் திறக்கும் போது திருமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தண்ணீர் நிரம்பி இருக்கும். அதற்கென்று ஒரு காலம் அவகாசம் இருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சியின் போது நடைபெற்ற பணிகளுக்கும் இப்போது நடைபெறக்கூடிய பணிகளை ஒப்பிட்டு பாருங்கள். அதிமுக செங்கோட்டையன் குறித்த கேள்விக்கு அதற்குள் நான் வர விரும்பவில்லை. அது குறித்து பேச விரும்பவில்லை. அதற்குள் நான் போகவும் மாட்டேன். செய்த பணிகளுக்கு விளம்பரம் நமக்கு தேவையில்லை. அதன் மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். உளவுத்துறையினர் ஆகிய நீங்கள் பத்திர அலுவலகத்திற்கு செல்லுங்கள். அங்கு என்ன நடக்கிறது என்பதை நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இன்று ஞாயிறு விடுமுறை என்பதால் நாளை திங்கட்கிழமை செல்லுங்கள். தமிழகத்தில் எந்த பத்திர அலுவலகத்திற்கு வேண்டுமானாலும் சென்று லஞ்சம் அல்லது கமிஷன் பெறுவது நிரூபிக்கப்படுமா என்று பாருங்கள் என கூறினார்.
மேற்கு தொகுதியிலுமே குடிநீர் இணைப்பு இப்போ தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். மதுரை மாவட்டம் மாநகர் மட்டும் இல்லை, அது வந்து சேடவெட்டியாக இருந்தாலும் சரி, திருப்பரங்குன்றமாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய உசிலம்பட்டியாக இருந்தாலும் கொட்டாம்பட்டியாக இருந்தாலும் மேலூராக இருந்தாலும் அத்தனை குடிநீர் இணைப்பும் இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி பாலங்கள் நம்முடைய கோரிப்பாளையம் பாலமாக இருந்தாலும் சரி, மேலமட பாலமாக இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்டடமாக இருந்தாலும் சரி, உயர்நீதிமன்றத்தில் கட்டக்கூடிய கட்டடங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்முடைய முதலமைச்சர் தளபதி திராவிட மாடல் ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய இவருடைய ஆட்சியில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்குன்றத கொஞ்சம் நீங்களே மீடியாக்களும் சொல்லணும். நீங்கள் மீடியாக்கள் ஒரு சைடு மட்டுமே கேள்வி வைக்காதீங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன நடந்திருக்கு, அவர் என்னான்னு இருக்காரு. மேலூரை பொறுத்தவரை மேலூர் பஸ் ஸ்டாண்டும் சரி, கொட்டாம்பட்டி பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, அதே போல் மேலூரில் இருக்க 24 மலை மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, எல்லாமே இப்போ தான் பூரா பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால நான் அரசியல் வேணாம்னு பேசிட்டு போட்டோம்டான்னு விட்டுட்டேன். இன்னைக்கு பார்த்தா யூடியூப்ல ஒரு 5 பொம்பளை எங்கிட்ட ஆடிக்கிட்டு இருக்காங்க, நடுவில் ஒருத்தன் சொல்லிக்கிருக்காங்க இதுக்கு தான் ஓட்டு போட்டோமான்னு. எதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க என்னன்ற தெரியும். நாங்கள் நடக்கண்டு இது வரைக்கும் வரலாறுல இல்லை, 4ஆம் தேதி தமிழ்நாட்டு வரலாறுலேயே 274 கோடி ரூபா ஒரே நாளில் பதிவுத்துறையில் வந்திருக்கு. இப்படி சொல்கிற மாதிரி என்னத்தோ சொல்லலாம். அவங்க ஆண்டில் பதிவுத்துறை வந்து 8000 9000 கோடி தான் இருந்துச்சு. திமுக ஆட்சியில் 24,000 கோடி ரூபா ஒரு ஆண்டுக்கு வருமானம் வந்திருக்கு. இந்த ஆண்டு 26,000 கோடி ரூபா வரும். சும்மாலாம் வராது. அவ சொல்ற மாதிரி அவ்வளோ பாசமா இருக்கு. நான் தான் அன்னைக்கே உங்கள்கிட்ட மீடியாவில் சொன்னேன், எங்களுக்கு இந்த மாதிரி புத்தியே கிடையாது. அதான் இது மாதிரி எங்களுக்கு எந்த கட்சி கூட்டம் நடத்தினாலும் எந்த கட்சி நிகழ்ச்சி நடத்தினாலும், இப்போ நீங்கள் சொல்றீங்களே நடு ரோட்டில் நின்று தான் பேசுனாங்க, நடு ரோட்டில் தான் நின்றாங்க, போக்குவரத்து நாங்கள் எதுவுமே சொல்லலையே, நாங்கள் என்னமே பண்ணலையே. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, சும்மானாலும் நீங்கள் அவர் அழகான நண்பர் சொல்கிறாரு, வந்தவுடனே எல்லா பேரும் உங்களை தான் எங்களை என்ன செய்யணும்னு நீங்கள் மீடியா தான் சொல்லணும். இந்த இப்படி வந்தது எங்களுக்கு மக்களுக்கு தேவையான இந்த மாதிரி பேவர் பிளாக் போடுற, ராடு போட, இந்த இது கொடுக்க, தண்ணி கொடுக்குறீங்களான்னு இந்த வேலை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். மீடியாக்களில் வந்து நாங்கள் வந்து விளம்பரத்துக்காக சொல்லலை, நான் அரசியலே பேசக்கூடாதுன்னு சொன்னேன். நீங்கள் போன யூடியூப் மீடியாவில் அப்போ சொன்னேன். வெளிநாடு போய் கூட விமர்சனம் பண்ணிட்டு போகிறாரு. இதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது, நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? இப்போ நீங்களே மனச்சாட்சியோட சொல்லுங்கள். பத்திரிகை துறை நண்பர்கள் எங்களோட தான் இருக்கிறீங்க. உங்களுடைய ஸ்டாலின் அந்த திட்டத்தில் காலையில் 9 மணிக்கு வர்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் சாயந்தரம் வரைக்கும் அத்தனை மக்களுக்கு அத்தனை மனுவும் பண்ணுறாங்களா இல்லையா? நலங்காக்கும் ஸ்டாலினுக்கு ஒரு முகாமில் எத்தனாயிரம் பேர் கலந்துக்கிறாங்க? இதுக்கெல்லாம் இப்போ ஒரு ஸ்கீமா இல்லையா? அது மாதிரி தாய்மானவர்கள் கொண்டு வந்திருக்காரு. இப்போ எது எடுத்தாலும் மக்கள், இப்போ கலைஞர் உரிமையை கொடுத்துருக்குறோம், அதுக்கு தகுதி உள்ளவர்கள் விடுவிட்டு போயிருந்தா கூட அதையும் கொடுக்குறோம். சும்மா ஏதாவது அரசியலே நம்ம பேசுறதுக்காக இல்லை, செயலில் காமிக்கிறோம். என்ன வேணுமாலும் சொல்லட்டும். 2026 தேர்தலில் வரும்போது அந்த தேர்தலில் என்ன ரிசல்ட்டுன்னு நீங்கள் பாருங்கள். சும்மா என்னத்தையாவது பில்டப்லேயே ஓட்டினா வண்டி ஓட்ட முடியாது. நாங்கள் எந்த இதுவும் பில்டப்லாம் ஓட்டுறதில்லை. சும்மா நேரம் ஒரு செல்லூர் ராஜன் பணம் போனதுக்கு மூட்டி தான் போட்டேன். நான் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னேன், யாரு பார்த்தா அவர் வேலையை பார்க்குறாரு. எப்பா அவர் அழகா சொன்னார் நிறுவர், எது எடுத்தாலும் நான் தானே. வேலை பார்க்கறது வந்து சிரமமாக இருக்கா, இல்லை பணி செய்கிறதுல யாருக்கும் வருத்தம் இருக்கா என்னன்னு தெரியல. எங்கள் வேலையை பார்க்குறதுக்கே எங்களுக்கு நேரம் பத்தலை. நாங்கள் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால கம்மாயில் வந்து கரைகள் போட்டு ஆமாம், தண்ணி இருந்தது, இப்போ தண்ணி இல்லாமல் மீண்டும் தண்ணி நிரப்புறது ஒரு 18ஆம் தேதியிலேருந்து தண்ணி வரும். 18ஆம் தேதி அந்த மேலூர் கால்வாய் திறக்கும்போது திருமங்கல கால்வாய் வரும். நீங்கள் ஒரு அடுத்த 1ஆம் தேதி பார்க்கும்போது மாடக்குளங்கமாக தண்ணி நம்பி இருக்கும். அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது, அவகாசம் இருக்குது. மழை பெய்யறப்ப அந்த தண்ணி திறக்கிறப்ப கட்டாயம் பெருக்க முடியும். வேற என்ன கேள்வி சொல்லு, வேற என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இல்லை உங்க மனச்சாட்சியோட சொல்லுங்க. 10 வருஷம் 5 வருஷம் நடக்காத வேலை மேற்கு தொகுதியில் நடந்திருக்கா இல்லையா? இல்லை மக்களுக்கு இல்லை பூராமே நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கு பதில் நீங்களே சொல்லுங்க ரிசல்ட். சும்மா ஏதாவது கேள்வி கேட்டு என்னத்தாவது நாங்கள் என்ன மாதிரி சொல்கிறோமா, யாரை பற்றியாவது பேசுகிறோமா? என்ன 2 அமைச்சர் என்ன செஞ்சாருங்க அண்ணன் கேட்டுக்கிட்டே இருக்காரு. இத்தனாயிரம் கோடிக்கு வேலை நடந்திருக்கு, இத்தனாயிரம் கோடிக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அது எந்த தேதியில் எந்தெந்த இதுக்கு எவ்வளோ பணம் என்ன வரும் என்னென்ன சொல்கிறேன். பதிவுத்துறையை பொறுத்தளவுக்கு எந்த பதிவுலையும் திமுக ஆட்சி வந்ததுக்கு பொண்ணுக்க தவறான பத்திரம், எந்த பத்திரமும் யாருடைய தலையீடு இருக்காது, யாரும் சொன்னதில்லை. 1 2 யாராவது ஒரு சின்ன அதிகாரிகள் யாராவது தவறுன்னு தெரிஞ்சால் அன்னைக்கே நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதனால் கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்லுங்கள். இல்லை நீங்கள் யாரும் பத்திரப்பதியை போனப்போ
உங்களை யாராவது பதிய போனீங்கன்னா 10% வாங்குறாங்களான்னு கேளுங்க. இல்லை அவங்க கட்சிக்காரங்க பத்திரம் பதிய போனால் கூட அதுக்கு பணம் கேட்குறாங்களான்னு கேளுங்க. சும்மா என்னத்தையாவது ஒரு நாளைக்கு 10% 2,74,000 கோடினா அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது? 27 கோடி ரூபா வருதா? என்னத்தையாவது சொன்னால் எவ்வளவு? 10% எவ்வளவு? ஒரு நாளைக்கு 27 கோடி ரூபாயா? இல்லைங்க, நான் கேட்கறதுக்கு பதில் சும்மா ஒன்றும் ஜோக்கு இல்லை. 4ஆம் தேதி ஒரு நாளில் 274 கோடி இருக்கு. அப்போ எத்தனை பத்திரம் இருக்கு? அந்த பத்திரத்துக்கு ஆனால் அந்த அமௌண்ட்டுக்கு 10% வாங்கணும்னு சொல்றாங்க. என்னத்தையாவது கணக்கு வழக்கு இல்லாமல் என்ன வேணும்னாலும் சொல்லலாம்னு சொன்னால் அது தவறாக போயிடும். நாங்கள் போனோம், இந்த பத்திர ஆஃபீஸில் கேட்டாங்க, இன்னும் நேரம் சொல்றதுக்கு தயாராக இருக்கோம். இது தலையிட அது தேவையில்லை. விளம்பரம் மக்களே தெரிஞ்சுக்கிடுவாங்க. விளம்பரத்தை வச்சு மட்டும் வண்டி ஓட்டுறதில்லை, செயல்பாடு மட்டும்தான். நீங்கள் இன்னைக்கு தயவு செய்து 10 மணிக்கு மேலே இங்கே மதுரையில் ஒரு 10 பத்திர ஆஃபீஸுக்கு போங்க. அதை நீங்களே கேட்டுட்டு நீங்களே ரிசல்ட் போங்க. சந்தையில் ரூரல் இன்னைக்கு சாரி நாளைக்கு போங்க. சரி, நாளைக்கு போங்க. இது உடனே இதில் நாளைக்கு போக நான் சொல்றேன். மீடியா பூரா இல்லை, எங்கேனாலும் போக சொல்லுங்க. தமிழ்நாட்டில் எந்த பத்திர ஆஃபீஸ்னாலும் போக சொல்லுங்க. அது மாதிரி இருந்தால் நீங்கள் உடனே சொல்லுங்க. இல்லைன்னா அவர் என்னை கேட்ட கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. சரியா?